வெல்கம் டு Vrkitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல திணை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு புட்டு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப்பு திணை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் திருக்குன தேங்காய், ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து மாவு வறுத்துடணும். அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் மாவு சிம்லேயே வச்சு நம்ம வறுக்கணும். இப்போ நம்ம மாவு போட்டு அதை நல்லா வறுக்கணும். நெய்யோடு சேர்த்து இந்த மாவை வறுக்கும் போது இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், புட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம். வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசையணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோன்னா அது நல்லா கொழ கொழன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ்வலாக நம்ம செய்கிற புட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இந்த கட்டிப்படாமல் நம்ம புட்டு மாவை பிசையணும். கட்டி இருந்துச்சுன்னா வேகும் போது வெந்து வரும்போதும் நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும், உதிரியாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசையணும். மாவு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வைக்கிற தட்டை வந்து உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அது உள்ளே எப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே நல்லா பரப்பி வைக்கிற மாதிரி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 எட்ஜஸும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் புட்டு. 10 மினிட்ஸ் வச்சா போதும், ரெடி ஆகிடும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க நல்லா வெந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதை நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிட்டோம். இதோட கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய் திருகி வச்சது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணும், இல்லை நாட்டு சர்க்கரை வேணும், பனை வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் சுகர் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு புட்டு இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப 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 நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிடுங்க. இது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்ஷு. நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டிஷ்ஷு வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.